வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் தை திருநாள், தைப்பூசம். அதனால் முருகன் அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் சாம்பார் வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிட போகிறோம். பருப்பை நான் ஊற போட்டிருக்கேன். 50 பருப்பு தான் எடுத்தேன். ஊற போட்டு அடுப்பில் நான் அவிய போட்டிருக்கேன். அது நல்லா குழையணும். அதுக்குள்ளே நம்ம இந்த காய்கறிகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கு தைப்பூசனால திருச்செந்தூர் முருகன் கோயில் சரியான கூட்டமாக இருக்கும். வேண்டுதலை வச்சு எல்லாரும் பாத யாத்திரை நடக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இன்னைக்கு தைப்பூசனால திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லா பேர்த்துக்கும் அந்த முருகன் அருள் கிடைக்கட்டும். இன்னைக்கு சாம்பாருக்கு அப்படியே வெங்காயத்தை வெட்டிக்கிட்டே சாம்பார் வைப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சமையல் பண்ணுறதுக்கு. ஏண்டா வீட்டில் கொஞ்சம் வேலைகள் தைப்பூசனால இருந்ததுனால வேலைகள் பார்த்ததுனால இப்போ தான் நான் சாதத்தை வடித்து வச்சுட்டு இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இன்னைக்கு தைப்பூசத்துக்கு எல்லாருமே கோயில் குளம் போய் குலதெய்வங்களுக்கு பொங்க வைப்பாங்க, செலவுங்க சாமி கும்பிட்டு வருவாங்க. நாங்களும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு நினச்சிருக்கோம். கிளம்பிடுவோம் கோயிலுக்கு. கண்டிப்பாக நீங்களும் போய் உங்கள் குலதெய்வத்துகளை வழிபட்டு வாங்க. இன்னைக்கு தைப்பூசம் எதுமா வருமானம் வரும்னு சொல்லிட்டு தொழிலுக்கு போனாங்க. இன்னைக்கு அவ்வளோ தொழில் எங்களுக்கு வாய்க்கலை. நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, ரொம்ப சாம்பார் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா ரேட்டு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதனால நான் மார்க்கெட்டில் முந்தா நாள் போய் வாங்கின 1 கிலோ 60 ரூபான்னு சொன்னாங்க. பெரிய வெங்காயம் 50 ரூபா 1 கிலோ. இவங்களுக்கு இறை போட்டாலும் இங்கே தான் சுற்றி சுற்றி வருங்க. இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பீன்ஸ் கட் பண்ணிக்கிடுவோம். தண்ணிக்கு போயிட்டு வரலையா? இப்போ எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பில் பருப்பு அவிஞ்சுக்கிட்டு இருக்குது. பருப்பு நல்லா குழையவும் தான் நம்ம இந்த காயை நல்லா தண்ணியில் அலசிட்டு பருப்போடு சேர்க்கணும். வேகட்டும், நல்லா குழையட்டும். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே பருப்பை நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறியை கட் பண்ண காயப்பெல்லாம் சேர்த்துருவோம். அப்போ தான் அந்த பருப்போட அந்த காய்கறி சேரும்போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களையெல்லாம் சேர்த்துருவோம். நான் டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பருப்போட நம்ம காயை சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அம்மிலேயே அரைச்சி எடுத்து தேங்காவையும் சாம்பார் பொடியவும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து உப்பு போட்டுக்கிடுவோம். காய் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ அம்மியில் அரைச்சி கழுவி எடுத்து தேங்காய் தண்ணியே சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு தான் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் சாம்பாருக்கு. இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரையும் இறக்கி வச்சு தாளிச்சுக்கிறோம். தாளிச்சுட்டு அப்பளத்தை பொரிச்சிட்டு நம்ம சாப்பிட்ருவோம். சாம்பார் வந்து நல்லா ரெடியாகிருச்சு. நல்லா கம்ம சாம்பார் ரெடியாகிருச்சு. இப்போ வந்து இறக்கி வச்சு நம்ம தாளிச்சிட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நான் ஏற்கனவே வெங்காயத்தை கடாவில் வெட்டி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இப்போ கடவுளுந்து சேர்த்துக்கிடுவோம். சாச்சு கம வாசத்தோட சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். சாம்பார்லாம் ரெடி ஆகிருச்சு. இப்போ சுட சுட மணக்க சாம்பாரை ஊற்றி நம்ம சாப்பிட்ருவோம். நல்லா இன்னைக்கு தைப்பூச திருநாள்னால நாங்கள் சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சிருக்கோம். நல்லா மணக்க சாம்பார். சுட சுட சாம்பார் சாப்பாடுங்க. இன்னைக்கு நல்லா சில்லுன்னு எங்கள் வீட்டில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சில்லுன்னு நல்லா காற்று ஓட்டத்தில் இன்னைக்கு தைப்பூச திருநாள்னால நாங்கள் இன்னைக்கு சைவ சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம். சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சிருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்டா அம்மியிலேயே அரைச்சி கை பக்குவமாக வச்ச சாம்பாருங்க. அதனால வேற லெவல் தாங்க. தொட்டுக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பளம் பொரிச்சிருக்கோம். சாம்பாருக்கு வந்து அப்பளம் தாங்க நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குது சாம்பார் டேஸ்ட்டு அப்படின்னு. சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கும் அப்பளத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி சமைச்சு மெத்தட் வச்சு சமைச்சு இதே மாதிரி குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எல்லாரும் சத்தமா பேச மாட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. குரல் ரொம்ப கூச்சப்படுவாங்க பேசுறதுக்குலாம். நாங்க தான் கலகலப்பா எல்லாரும் கூட நல்லா பேசுவோம். இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் சொல்லி சொல்லி மாத்திக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே வேற லெவல் தாங்க சாம்பார். நீங்களும் இன்னைக்கு குடும்பத்தோட சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. மறக்காம என்னோட பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க.